ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் பார்த்துருப்பீங்க. ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 109 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 23,946 பாயிண்ட்ஸில். சென்செக்ஸ் 372 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 76,728 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 449 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 57,727 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 292 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 27,038 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஆட்டோ 560 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 26,417 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டேட்டா எஃப்ஐஎஸ் 1,350 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்க்கும்போது 2,801 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. இது லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் இந்த இவாக்கோ அக்யூசிஷன். ஸோ இதில் என்ன அப்டேட் சொல்கிறாங்க அப்படின்னா, டாடா மோட்டார்ஸும் இவாக்கோவும் இந்த அக்யூசிஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், இவாக்கோவோட அக்யூசிஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 5 இயர்ஸில் டாடா மோட்டார்ஸோட ரெவன்யூ பார்க்கும்போது $35 to $40 பில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லி என் சந்திரசேகரன் அப்டேட் கொடுத்துருக்காரு. அதாவது டாடா மோட்டார்ஸ் இவாக்கோ இவங்க ரெண்டு பேரும் அந்த அக்யூசிஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டாடா மோட்டார்ஸ் இவாக்கோட ரெவன்யூ $35 to $40 பில்லியன் 5 இயர்ஸில் ரெவன்யூவை டச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த இவாக்கோவை $4.4 பில்லியன் டேக் ஓவர் பண்ணுறாங்க. இப்போ இவங்களோட கம்பைன்ட் ரெவன்யூ பார்க்கும்போது $25 பில்லியன். ஸோ $35 to $40 பில்லியன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் அட்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் இவாக்கோ வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாடா மோட்டார்ஸும் கேஸ்ட்ராலும் கைகோர்க்குறாங்க பார்ட்னர்ஷிப். எதுக்குன்னு பார்க்கும்போது லூப்ரிகன்ட் அதாவது லூப்ரிகன்ட் ஆயில் வேல்யூ செயினை வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு, இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாட்டு யூஸ்டு ஆயில் சர்க்குலேஷன், அதாவது யூஸ் பண்ண அந்த ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ணி அதை வந்து லூப்ரிகன்ட் ஆயிலாட்டு கொண்டு வருவாங்க. அதை வேல்யூ செயினில் அவங்க சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் லூப்ரிகன்ட் ஆயில் இது வந்து பைலட் ப்ரோக்ராமில் அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. கர்நாடகாவில் இந்த ஆயில் ரீசைக்ளிங் ப்ரோக்ராமாக பண்ண இருக்கிறாங்க. இது வந்து டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் கேஷுவல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸோட அந்த அக்யூசிஷன் எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி பல பேருக்கு இருந்துட்டு இருக்கு. அவங்க Q2 ஃபினான்ஷியல் 27ல் இந்த அக்யூசிஷனை கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது போக டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட ரிசல்ட்ஸ், அதாவது Q1 ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அந்த குவார்ட்டர்லேயும் நல்ல ஒரு டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ்ரூட் விளையாட்டு எந்தவித டோலும் கட்டாமல் எந்தவித ஷார்ட்டேஜஸும் இல்லாமல் நம்மளோட 12 எல்பிஜி ஷிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ரூட்டை கிராஸ் பண்ணியிருக்குது. இது ரிஃபைனரி அவுட்புட்டை பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. எந்தவித டோல்ஸ் எந்தவித ஷார்ட்டேஜஸும் இல்லாமல் 12 எல்பிஜி ஷிப்ஸ் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ரூட்டை கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டீசலுக்கு வந்து, அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 200 லிட்டர் பெர் டீசல் வந்து இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் அப்படி சில ஏதோ ரூல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அது எல்லாமே ஜூலை 1 லிஃப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிபிசிஎல் இவங்க 40% ஆஃப் த ஸ்டேக் வந்து டிக்கிடார் ஷெல் அந்த ஜாயின்ட் வெஞ்சூரில் 85 கோடிக்கு 40% ஸ்டேக் வந்து வாங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அக்யூசிஷன் மூலமாட்டு பிபிசிஎலோட வேல்யூ ஆடட் பிட்டுமென் ப்ராடக்ட்ஸ் ஹைவே ஏர்போர்ட் ரன்வேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு அங்கே யூஸ் பண்ணுற இந்த பிட்டுமென் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டிக்கிடார் குரூப் அப்படிங்கிறது, அதாவது இந்த அதோட நேம் வந்து டிக்கிடார் ஷெல். இது என்ன ஜாயின்ட் வெஞ்சூர்னு பார்க்கும்போது டிக்கிடார் குரூப்பும் ஷெல் கேஸ் பிவியும் ஜாயின்ட் வெஞ்சூரு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பில்ட் பண்ண ஜாயின்ட் வெஞ்சூரு. அதில் தான் 40% ஸ்டேக் வந்து பிபிசிஎல் டேக் ஓவர் பண்ணுறாங்க. 90 டேஸில் இந்த அக்யூசிஷன் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது பிபிசிஎல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் மார்க்கெட்டில் அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ்லாம் மார்க்கெட்டில் கொஞ்சம் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. 3%, அதானி பவர் 3% நெகட்டிவ், அதானி கிரீன் எனர்ஜி 4% நெகட்டிவ். ஸோ என்னென்னா இவங்க பவர் செக்டார் ப்ராஜெக்ட்ஸுக்கு தான் பிரைப் கொடுத்தாங்க அப்படிங்கிறது கேஸ் யூஎஸ் கோர்ட்டில் இருக்குது. யூஎஸ் ஃபெடரல் ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போதைக்கு உடனடியாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிமினல் சார்ஜஸ் எல்லாமே டிஸ்மிசல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஜூலை 13 எல்லா டீட்டெயில்ஸும் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் நெகட்டிவ் ரியாக்ஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஏத்தர் எனர்ஜி இன்னைக்கு மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்துச்சு. 1083 க்ளோஸ் ஆயிருக்கு. அதிகபட்சமாக 1098 வரைக்கும் போயிருக்கு. பட் ஏத்தர் எனர்ஜி 41,000 crores மார்க்கெட் கேப்லேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு ரீசன் பார்க்கும்போது ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸோட அப்டேட்டும் இருக்குது. சிஎல்எஸ்ஏ பார்த்தீங்கன்னா அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 1450 டார்கெட் பேஸ் சொல்கிறாங்க. ஆனால் ஷார்ட் டைமில் இவங்க மார்ஜின் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் ரா மெட்டீரியல் இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் இவங்க கன்சர்ன் பண்ணியிருந்தாலும்
ஒரு வருஷத்தில் அந்த பங்கு பார்க்கும்போது 230% ரேலியாக இருக்குது. ஏத்தர் எனர்ஜியோட ஷேர் ப்ரைஸ் ஒரு வருஷத்தில் 230% வந்து மேலே போயிருக்கு. ஆனால் ஏத்தரோட பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் மாடல் தான். ஷார்ட் டைமில் அவங்க சில ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணாலும் பிஸ்னஸ் மாடல் நல்லா தான் இருக்குது. அவங்க லாஸையும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைச்சிட்டு வராங்க. ஆனால் ஓலா அப்படி கிடையாது. ஓலாவோட பிஸ்னஸ் மாடல் கொஞ்சம் ஃபெயிலியர் மாடல் மாதிரி புரியுது. எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, மீண்டும் வரலாம் அவங்க. ஆனால் ஏத்தர் எனர்ஜி ஓலாவை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மாடல் மாதிரி தெரியுது. Railtel Corporation of India 29.84 crore worth of letter of acceptance South Power Distribution Company of Andhra Pradesh Limited வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இது இன்ஸ்டாலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆர்டர். இது வந்து Railtel Corporation of India பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் 11% அளவுக்கு கிராஷ் ஆச்சு. கடைசியில் ஒரு 9% சம்திங் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாட்டி ஈக்விட்டி டைல்யூஷன் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி. உங்களுக்கு ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது 27 சிட்டிஸில் ப்ரெசன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட சாலிட் ஃபினான்ஷியல் க்ரோத் இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் நீ பார்க்கும்போது ஃபோக்கஸ் இன்வெஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் ஃபண்ட்ரைசிங் பிளானும் வச்சுருக்காங்க. க்ரோத் ஏர்னிங் மொமெண்டம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஒரு மார்க்கெட் வாலட்டிலியை பேஸ் பண்ணி ஒரு 11% இந்த நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் ட்ராப் அவுட் ஆயிருக்கு. பட் ஃபண்டமெண்டலி இந்த நெட்வொர்க் டெக்னாலஜிஸு, நியூஜென் சாஃப்ட்வேர், கேபிடி டெக்னாலஜிஸ்லாம் இருக்குன்னா அப்படி பீரோவில் போட்டு சாவியை போட்டு பூட்டி வச்சுக்கோங்க ஒரு லாங் டேர்முக்கு. இது ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி. ஓப்ராய் ரியல்ட்டி 10,000 கோடி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அவங்களோட நியூ குருகிராம் ப்ராஜெக்ட்டில் வந்து எதிர்பார்க்குறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 18 கோடியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 கோடி ரெவன்யூ டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஓப்ராய் ரியல்ட்டி கொடுத்த அப்டேட்டு. அல்ட்ராடெக், அம்புஜா, நெக்ஸ்ட் வந்து ஜேகே சிமெண்ட், இது மாதிரி சிமெண்ட் மேக்கர்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே Q1ல அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரைசிங் காஸ்ட்டு, அவங்களுக்கு மன்சூனு, அடுத்து சில அதர் ஃபேக்டர்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன், இது மாதிரி சில அப்டேட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Q1 ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சிமெண்ட் கம்பெனிஸுக்கு வந்து அந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிமெண்ட் கம்பெனிஸ் வந்து Q1 ரிசல்ட்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பந்தன் பேங்கோட CFO இருக்கிற ராஜு மந்த்ரி வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு. அவர் வந்து ஸ்டெப் டவுன் ஆகுறது செப்டம்பரில் ஸ்டெப் டவுன் ஆகுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது பந்தன் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா அவங்களோட பைபேக்குக்கான ஓப்பனிங் டேட் ஜூலை 1 வச்சுருக்காங்க. ஷேர் ப்ரைஸ் வந்து 2% வந்து ஃபாலோ அவுட் ஆகிருக்கு மார்க்கெட்டில். லாஸ்ட் மார்க்கெட்டில் 2% ஃபாலோ ஆயிருந்துச்சு. அவங்களோட பைபேக் ஓப்பனிங் டேட் ஜூலை 1 அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பைபேக்கோட ப்ரைஸ் உங்களுக்கே தெரியும், 12,000 ரூபா பர் ஷேர் வந்து பைபேக்குக்கான ப்ரைஸு. ஜூலை 7 க்ளோஸ் ஆகுது. செட்டில்மெண்ட் ஆஃப் பிட்ஸ் ஆன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அது என்னைக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்கன்னா ஜூலை 14 கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பைபேக் ஜூலை 1 ஓப்பன் ஆகுது, ஜூலை 7 க்ளோஸ் ஆகுது. 12,000 ரூபா பர் ஷேர் வச்சு ஒரு ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 46.94 லேக் ஷேர் வந்து இந்த பைபேக்கில் வந்து அவங்க பர்ச்சேஸ் ரீபர்ச்சேஸ் பண்ண இருக்கிறாங்க. இது பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்க்கும்போது 21,812 கோடி வந்து ஹோட்டல் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த செக்மெண்ட்டை அவங்க ஒரு அசட் கிளாஸ் ஆட்டு பார்க்குறாங்க. ஸோ அதிகப்படியாட்டு 21,812 கோடி ஒர்த் ஆஃப் அமௌண்ட்டு வந்து இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அந்த ஹோட்டல் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்மெண்ட்டில் அவங்க பம்ப் பண்ணியிருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ லக்ஸரி ஹோட்டல்ஸ் நீ பார்க்கும்போது ஜஸ்ட் 29 டிரான்சாக்ஷன். அதே பார்க்கும்போது ஆவரேஜ் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா 22,033 கோடி டீல் வேல்யூ வருது. ஆவரேஜ் வேல்யூவேஷன் வச்சு பார்க்கும்போது பெர் கீக்கு 1.68 crore இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. குறிப்பாட்டு இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இதில் அதிகப்படியாட்டு ஹோட்டல் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை வந்து பம்ப் பண்ணியிருக்கதாட்டு அப்டேட் வந்திருக்குது. ஆக்சிஸ் பேங்க்கில் CFO இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தவர் தான் இந்த புனித் சர்மா. அவர் வந்து HDFC பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா CFO ரோலுக்கு வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க்கில் CFO இருந்தால் புனித் சர்மா வந்து HDFC பேங்க்கில் அதே போஸ்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஆக்சிஸ் பேங்க்கில் அவருக்கு 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க்கில் இது போக அவருக்கு 20 years எக்ஸ்பீரியன்ஸ் பேங்கிங் ஸ்பேஸில் இருந்திருக்கு. டாடா கேபிட்டல், சிட்டி பேங்க், இது மாதிரி பேங்க்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த ஷர்மா வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் 2020 மார்ச்சில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்க்கும்போது 6 years வந்து அதில் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ HDFC பேங்க்கில் அதே ரோல் கிடைக்குமா அப்படிங்கிற எய்மில் அவர் இருக்கிறாரு. ஆரோபிண்டோ ஃபார்மாவோட API ஃபெசிலிட்டியில் USFD இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க June 22 to June 26. அதில் 2 அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா USFD வந்து அவங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க ஆரோபிண்டோ ஃபார்மாவுக்கு. இது ஆரோபிண்டோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ICICI பேங்க் ஆக்சுவலி அவங்க 12 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 3 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து
ஒரு 30 நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட் டேட் வந்து பேமெண்ட் ஆகவும் சான்ஸ் இருக்குது. இது வந்து ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் விபா பவுல் ரிஷி அவங்கள வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டராக செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து January 23, 2027 December 31, 2028 வரைக்கும் அவரோட டேம் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து அப்டேட்டு. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்கும்போது மல்டி அசட் ஆக்டிவ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜியோ பிளாக்ராக் பார்க்கும்போது மேடன் எஸ்ஐஎஃப் ப்ராடக்ட் பிரிசம் ஹைப்ரிட் லாங் ஷார்ட் ஃபண்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த என்எஃப்ஓ வந்து June 29 ஓப்பன் ஆகுது. இதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 lakh அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஜியோ பிளாக்ராக் கொடுத்த அப்டேட்டு. இந்தியாவோட எக்ஸ்டர்னல் டெப்ட் பார்க்கும்போது $762.8 billion இருக்குது. டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ 20.8% இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட எக்ஸ்டர்னல் டெப்ட் $762.8 billion, டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ 20.8% இருக்குது. அதே ஷார்ட் டேர்ம் டெப்ட் பார்க்கும்போது 19.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவே 19.8%லேருந்து 20.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.